ஹே கைஸ், என் பேர் முத்து விஜய். பிக்சலிசமோட இன்னொரு வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன டுட்டோரியல் பற்றி பார்க்கலாம். உங்ககிட்ட ஒரு ஃபோன் இருக்குது. அந்த ஃபோனில் இப்போ ஒரு எல்சிடி ஸ்க்ரீன் இருக்கிற ஒரு ஃபோன் இருக்குது. அந்த ஃபோனில் கோஸ்ட் டச்சஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுங்கிறது தான் இந்த சின்ன வீடியோ. ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம கோஸ்ட் டச்சஸ்னால் என்னன்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கோஸ்ட் டச்சஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, நமக்கு டிஸ்பிளே இருக்குது. டிஸ்பிளே நம்ம டச் இன்புட் கொடுத்தா தான் அது ஒர்க் ஆகும். இந்த மாதிரி இப்போ நான் ரைட்க்கு டச் பண்ணுறேன், ரைட் சைட் ஸ்வைப் பண்ணுறேன். ஸோ ஸ்க்ரீன் ரைட்லேருந்து லெஃப்ட்க்கு மூவ் ஆகுது. அந்த ஹோம் ஸ்க்ரீன் பேஜஸ் மூவ் ஆகுது. இதெல்லாம் என்னோட ஃபிங்கர், நான் டச் பண்ணுற இன்புட்னால தான் இது சேஞ்ச் ஆகுது. இதே நீங்கள் டச் பண்ணாமலேயே ஃபோனே ஃபால்ஸ் டச்சஸ் டிடெக்ட் பண்ணுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். அதுதான் ஃபால்ஸ் டச்சஸ் ஆர் கோஸ்ட் டச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், நீங்கள் கண்டுபிடிச்சோடனே அதை எப்படி டோட்டலாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு சின்ன வீடியோ. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பார்க்குற 80% வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒன்றும் இல்லைங்க, கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம ஃபஸ்ட் டைப் பண்ணலாம் சர்ச் பட்டனில் டச் ஸ்க்ரீன் ரிப்பேர். இந்த நேம் நோட் பண்ணிக்கோங்க, டச் ஸ்க்ரீன் ரிப்பேர். இதை டைப் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஒரு சின்ன ஆப் தான், 1.6 MB தான். இன்ஸ்டால் ஆனோடனே அந்த ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு சின்ன ஸ்க்ரீன் வரும், ஓகே கொடுத்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு 4 பார்மாக இருக்கும், ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் மாதிரி. இப்போ இதில் படிச்சிங்கன்னா தெரியும், டேப் ஆன் தி க்ரீன் ஏரியா, மேக் அ குவிக் சிங்கிள் டேப். அந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் டேப் பண்ணணும். அதில் ஒவ்வொரு இதுலேயும் நீங்கள் சொல்லப்போனால் நீங்கள் வெயிட் பண்ணி டேப் பண்ணக்கூடாது, சீக்கிரத்துலேயே டேப் பண்ணிடணும். நம்ம நார்மலாக ஒரு ஸ்க்ரீனில் ஒரு டேப் வைப்போம்னா எப்படி வைப்போம், அந்த மாதிரி தான் வைக்கணும். இந்த லாங் ப்ரெஸஸ் அந்த மாதிரிலாம் வச்சோன்னா இதை அக்செப்ட் பண்ணிக்காது. அந்த டேப்பை நம்ம ஸ்க்ரீன் அக்செப்ட் பண்ணிக்காது இந்த ப்ரோக்ராம் ஓடிட்டு இருக்கும்போது. 4 ஸ்க்ரீன்ஸ் உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்க்ரீன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் 3 சாம்பிள் எடுக்கிறாங்க. 3 சாம்பிளும் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெஸ்பான்ஸை கால்குலேட் பண்ணுறாங்க. இப்போது நமக்கு வந்திருக்க ரிசல்ட் என்னென்னா 6 மில்லிசெகண்ட்ஸ் டைம் லேக் இருக்குது. அந்த டைம் லேகை 6 மில்லிசெகண்ட்ஸ். அந்த 6 மில்லிசெகண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்மளை ரீஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம ரீஸ்டார்ட் பண்ணலாம். ஃபோன் ரீஸ்டார்ட் ஆகட்டும், அது வரைக்கும் எதுவும் ஆகாது, பேனிக் ஆகாதீங்க. ஃபோன் மெதுவாக எப்பவும் போல் நம்ம ஃபோன் ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆன உடனே உள்ளே போங்க. உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எந்த லேகாவது ஏதாவது இருக்குதான்னு. லேக்ஸ் எதுவும் இல்லைன்னா மோஸ்ட்லி எதுவும் இருக்காது. ஏன்னா எல்லாமே ரெடியூஸ் ஆகி உங்களுக்கு ரீபூட் ஆகுறதுல எல்லாமே எல்லா பக்ஸும் ஃப்ளஷ் ஆகி வெளியில் போயிடும். ஸோ இப்போ பார்க்கலாம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குதுன்னு. இப்போ நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, நான் நார்மலாக ஃபர்ஸ்ட் இந்த ஃபோன் யூஸ் பண்ணும்போது எப்படி இருந்ததோ அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன். கோஸ்ட் டச்சஸ் மாதிரிலாம் எதுவும் ஃபீல் பண்ணல. இந்த வீடியோ நான் கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு நம்ம இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்களே ஒரு ப்ரொசீஜர், அது ஷூட் பண்ணி 1 ஹவருக்கு அப்புறம் தான் இந்த கிளிப் நான் ஷூட் பண்ணுறேன். அந்த 1 ஹவர் ஃபுல்லாக இந்த ஃபோன் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஃபோன் யூஸ் பண்ண வரைக்கும் நான் எந்த கோஸ்ட் டச்சஸும் ஃபீல் பண்ணல. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் லிட்ரலி எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன். ஜஸ்ட் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருப்பேன். அதுவே பேக்ல நமக்கு இந்த கிளியர் ஆல் மெனு இருக்குல்ல, இந்த மாதிரி கிளியர் ஆல் மெனுக்கு அதுவே வந்துடும். அப்புறம் அதுவே ஹோம் பேஜுக்கு போயிடும். அப்புறம் மறுபடியும் அதுவே நமக்கு கிளியர் ஆல் மெனுக்கு வந்துடும். அந்த மாதிரி ப்ராசஸ் அதுவே டச் இன்புட்டை டிடெக்ட் பண்ணி அதுவே இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தது. ரொம்ப அனாயிங்காக இருந்தது. இந்த ப்ராசஸ் பண்ணிட்டு நான் 1 ஹவர் இந்த ஃபோனை ஃபுல்லாக செக் பண்ணுறேன்.
செக் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த கிளிப் நான் ஷூட் பண்ணுறேன். நார்மலாக இருக்குது எப்பவும் போல். ஸோ இந்த ப்ராசஸ் நீங்கள் வந்து தைரியமாக நம்பி பண்ணலாம். உங்கள் ஃபோனுக்கு எந்த டேமேஜும் இருக்காது. ஏன்னா வந்து இது அஃபிஷியல் ஆப் ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. டவுன்லோட் ரிவ்யூஸும் பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துருக்குறாங்க. ஃபைல் சைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அவ்வளோதான் கைஸ் இந்த சின்ன வீடியோக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து மச்சான் கோஸ்ட் டச்சஸ் இருக்குதுடா, ஃபோன் ஏதோ ஒரு மாதிரி லேக் ஆகுற மாதிரி இருக்குது, நான் தொடாமலே ஃபோன் வந்து வேலை செய்யுது, அப்படியா அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. வீடியோ எப்பவும் போல் சொல்கிறது தான், வீடியோ பிடிச்சிருந்த லைக், பிடிக்கல லைக், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப். பிக்சல்சன்.